கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான எனது ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமாக நீங்கள் இருப்பீர்கள் என நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். என்னுடைய திருப்பலி வேளைகளிலும் ஜெபமாலை நேரங்களிலும் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் உங்களுடைய ஜெபங்களை வேண்டுகிறேன். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமையை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தருகிற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஆண்டின் பொது காலம் இந்த 18வது ஞாயிற்றுக்கிழமையுடைய முதல் வாசகம் எசையா நூல் புத்தகம் 55வது அதிகாரம் 1-3 வரை வாசகங்களை வாசி கேட்கிறோம். ஏன் இந்த வார்த்தைகள்? பாருங்கள், தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று எசையா அறிவிக்கிறார். ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்களால் சிறை பிடித்து செல்லப்படுகிறார்கள். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 70 ஆண்டுகள் இவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனம் நிறைவுறுகிற அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு இறைவார்த்தைகள் தான் இந்த இறைவார்த்தை. அப்போ பாருங்க, இந்த மக்களுக்கு எப்படா மீண்டும் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நினைவுகள் வந்துச்சு. எருசலேமை பற்றிய நினைவு. கோவில் அப்படின்னா அவருடைய வாழ்வையும் கோவிலையும் பிரிக்கவே முடியாது. உயிரோடு இரண்டரை கலந்த ஒன்றுதான் அந்த கோவில், எருசலேம் ஆலயம். எருசலேம் ஆலயத்தை நினைத்து அழுகிறார்கள். அரச நிலையே என்று ஏங்கி தவிக்கிறார்கள். பிறகு பாருங்கள், அந்த தாய் நிலங்களை பற்றி அவருடைய ஞாபகம் வந்து போது. அப்போ அவர்களுக்குள்ளே ஒருவர் பார்த்து சொல்லுகிறாங்க, ஏன் நம்மளை கடவுள் கைவிட்டு விட்டார் என்று. ஒய் காட் ஹஸ் abandoned us என்று அவர்கள் புலம்பி தவிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த இறைவார்த்தை அவர்களுக்கு சென்று சேருகிறது. ஏசையா வழியாக தாகமாய் இருப்பவர்களே, அது என்ன தாகம்? எப்படா போவோம் அப்படின்ற வாழ்வை குறித்த ஒரு ஏக்கம் தான் அந்த தாகம். எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த தாகம். எப்படா நம்ம சுதந்திரமா இருப்போம் தாகம். எப்போ நம்ம வீட்டுக்கு போய் நாமளா இருக்கலாம் தாகம். அப்போ அன்பு உறவுகளே, நீர்நிலைகளுக்கு வாருங்க. ஆனால் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல, நீர் வாழ்வினுடைய ஆதாரம், அடித்தளம். அந்த நீர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, வாழ்வே இல்லை. அப்படின்னா என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வு தரப்போகிறேன். பிறகு பாருங்கள், நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று சொல்கிறார். அது என்ன திராட்சை ரசமும் பாலும்? எவ்வாறு நீர்நிலைகள் வாழ்வை முன்னிறுத்துகிறதோ, திராட்சை ரசம் மகிழ்ச்சியை அது அறிவிக்கிறது, முன்னிறுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது. கொஞ்சம் அந்த திராட்சை மதுவை சுவைக்கிற பொழுது மனமகிழ்ந்து நாம் கொண்டாடுகிறோம். வாழ்வை கொண்டாட அது அழைப்பு தருகிறது. எனவே அன்பு உறவுகளே, வாழ்வை முன்னிறுத்துகிற, அந்த வாழ்வை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று அழைக்கிற 3வது அந்த பால் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், செழுமையும் வளமையும் நிறைவையும் அது அடையாளப்படுத்துகிறது. கடவுள் சொல்றாரு, இந்த இடத்துல நான் உங்களுக்கு தரப்போகிற இந்த வாழ்வு அது நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அது கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்லிட்டு இந்த வாசகம் எப்படி நிறைவு செய்கிறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறது. பாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும், நாம் கடவுளே இல்லை அப்படின்ற எண்ணத்தில் பலர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமான செய்தி, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டால், கடவுளை தேடனா, ஆமோஸ் இறைவாக்கில் கூட இதை சொல்றார், ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. அதுபோல கடவுளை தேடினா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்ளேன். அந்த உடன்படிக்கையை எதை குறித்தன்னா, மெசியா உங்களுக்கான வாழ்வை நிறுவப் போகிறார், மீட்பை தரப்போகிறார் என்பதை அதை அங்கே நிறைவு செய்து இந்த வாசகத்தை நாம் முடிக்கிறோம். அப்போ மெசியா நிறுவ இருக்கிற அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மெசியா நிறுவ இருக்கிற அந்த வாழ்வை கொண்டு வருகிற அந்த மகிழ்ச்சியை, நிறைவை, செழுமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய இயக்கம். இன்றைய 2வது வாசகத்திற்கு நாம் கடந்து வருவோம். அன்பு உறவுகளே, பவுல் எடுத்த எடுப்பிலேயே ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொல்றாரு. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும் என்று கேட்கிறார். யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து என்கிற பாடல் என் நினைவுக்கு வருகிறது. ரொம்ப அழகான பாடல். அடிக்கடி அதை நான் பாடி மகிழ்வதுண்டு. எதுக்கு இதை வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் நிறைய
துன்பங்களை அனுபவித்தார்கள். எவ்வாறு இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்க செல்லப்பட்டு வாழ்வு இழந்தார்களோ, அதுபோல தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்பட்டார்கள், வாழ்வு இழந்தார்கள், சித்திரவதைக்கு உள்ளானார்கள். அவர்களுக்கெல்லாம் உற்சாகம் தரக்கூடிய விதமாக, ஊக்கம் தரக்கூடிய விதமாக, கலங்காதீங்க, நம்பிக்கையில நிலைத்திருங்க என்பதன் அடையாளமாக பவுல் இந்த வார்த்தைகளை சொல்றார். நீ என்ன வேணா பண்ணிக்க, எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன பிரிக்க முடியாது, எதுதான் ஒண்ணுமே முடியாது என்று மிக அழகான ஒரு வார்த்தைகளை பவுல் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். சின்ன சின்ன துன்பத்துக்கெல்லாம் நம்ம கடவுள் இருக்கிறாரா, கடவுள் நம்மளை கைவிட்டாரே என்று இஸ்ரேல் மக்களை போல புலம்புகிறோம். பவுலடியாரை போல நம்பிக்கையில எழுந்து நிற்க நாம் மறந்து போய் விடுகிறோம். எதுவும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. இங்க ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரைஸ்ட் லவ் இஸ் கிரேட்டர் தேன் த டெத் அண்ட் சஃபரிங், பெயின். கிறிஸ்துவனுடைய அன்பு மரணத்தை விட வலிமையானது. கிறிஸ்துவின் அன்பு நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பத்தை விட பல மடங்கு வலிமையானது. கிறிஸ்துவின் அன்பு பாவத்தை விட வலிமையானது. கிறிஸ்துவின் அன்பு இந்த மன்னக அதிகாரங்களை விட வலிமையானது என்பதை பவுல் இன்றைக்கு 2வது வாசகத்தின் வழியாக சொல்லித் தருகிறார். அன்பு உறவுகளே, நாம இன்றைய நற்செய்தி பகுதிக்கு கடந்து செல்வோம். இந்த நற்செய்தி பகுதியை பாருங்கள். தொடக்கத்திலே வார்த்தைகள் இப்படி வருகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 13 21 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் என்று தொடங்குகிறது. இந்த தனிமையாக போவதற்கான காரணம், பின்னணி என்ன என்றால், திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு அவர் தலைவெட்டப்பட்டு சாகிறார். அவருடைய இறப்பு செய்தி கிடைக்கிறது. அந்த இறப்பு செய்தியை கேட்டு ரொம்ப துன்பம் அடைஞ்சு இவர் தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு விரும்புகிறார். இப்போ நாம கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ எங்கன்னா போய் தனியாக இருக்கலாம், நம்ம அறைகளில் அமர்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் தொந்தரவு செய்தா, கணவன் மனைவி தொந்தரவு செய்தா, அல்லது யாராவது உறவுகள் பேசினாங்கன்னா நம்ம சொல்லுவோம், கொஞ்ச நேரம் என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா என்று நாம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தனிமையை தான் இன்றைக்கு ஆண்டவர் தேடி செல்கிறார். கொஞ்சம் ஒரு ஆறுதல், ஒரு இறை அனுபவம், கொஞ்சம் தனியாக இருக்கலாம். நம்முடைய உறவினர் இறந்துட்டாரு என்கிற ஒரு துக்கம் மாற அடைக்குது. அந்த போல ஒரு துக்கத்தை அவர் அங்கே இருக்கிற பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக வருகிற வார்த்தைகள் தான் ரொம்ப கவனம் பெறுகிறது. இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றோரை குணமாக்கினார் என்று அந்த நற்செய்தியாளர் சொல்லுகிறார். பிரியமான அன்பு உறவுகளே, என்னுடைய பங்கு பணி வாழ்க்கையை அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கிராமப்புற பங்குல பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த பங்குல செவ்வாய்க்கிழமை என்றால் ஒரு அந்தோனியாருடைய ஆலயம், அது சிற்றாலயம். அது மாலை வேளையில திருப்பலி இருக்கும். அந்த சின்ன கிராமத்தில் ஏறக்குறைய 40 குழந்தைகள் இருப்பார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள். அப்போ ஏதாவது ஒரு நாள் மன கஷ்டமாக இருக்கும், ஏதாவது கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும், அல்லது உடல் சோர்வாக இருக்கும். இன்னைக்கு போயிட்டு திருப்பலியை விரைவாக முடிச்சுட்டு வந்துடலாம் என்கிற எண்ணத்தோடு நான் போவேன். எனக்கு எந்த ஒரு மன அமைதியும் இருக்காது, ஏதோ என்று போவேன். அப்படி செல்லுகிற பொழுது அந்த திருப்பலிக்கு முன்பாகவே அந்த குழந்தைகள் நம்மோடு விளையாடுவது, நம்மோடு பகிர்ந்து கொள்வது, நாம் என்ன கவலையில் இருக்கிறோம் அவங்களாம் தெரியாது. ஃபாதர் எப்போ வந்தீங்க, ஃபாதர் எங்களை வண்டியில் கூட்டும்பாங்க, ஃபாதர் இங்கே இருங்க எந்த அவர்கள் நம்மோடு உறவாடுவது என்ன நடக்கும்னா, கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மனசெல்லாம் அப்படியே மாறிடும். திருப்பலியே ரொம்ப மெய்மறந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலான்னு போனேன். நான் எப்படி நடக்கும்னா, ஏற்கனவே 1 மணி நேரம் அந்த திருப்பலியை நிகழ்த்துவது போல இருக்கும். மிக மகிழ்ச்சியாக அந்த திருப்பலியை கொண்டாடி முடிப்பேன். திருப்பலிக்கு அப்புறமாவும் அந்த குழந்தைகளோடு சிரித்து மகிழ்ந்து அந்த இடத்துல நேரத்தை செலவிட்டு தான் என்னுடைய அறைக்கு நான் திரும்புவேன். அதுபோல் பாருங்கள், இந்த மக்களுக்கு தெரியாது ஆண்டவர் துன்பத்தில் இருக்கிறாரா, துயரத்தில் இருக்கிறார். அவங்க பெருந்திரளாக அங்கே வந்தபொழுது அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான அன்பு உறவுகளே, இன்றைய அந்த நற்செய்தியினுடைய 2வது கட்ட நகர்வுக்கு போவோம். மாலை வேலையான போது சீடர் அவரிடம் இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரம் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவரிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்றார். அப்போ நீங்களே அப்படின்றது அந்த இடத்த அழுத்தம் பெறுகிறது. பாலை நிலம் என்பது அழுத்தம் பெறுகிறது. பழைய ஏற்பாடு நூல் புத்தகங்களிலே மோயிசன் அந்த மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிறார், அடிமை வீட்டிலிருந்து அழைத்துட்டு வரார். பாலை நிலத்தில் அவர்களுக்கு மன்னாவை பொழிகிறார், நீர் நிலைகள் வழியாக அழைத்து வருகிறார்.
பாதைகளை காண செய்கிறார். பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் காண்றாங்க. அதே பாலை நிலம் தான் இங்கேயும். அப்போ அந்த பாலை நிலத்துல இயேசு அப்பங்களை பலுகி கொடுப்பது அந்த யூதர்களுக்கு இயேசு இப்ப எப்படி தெரிறார் தெரியுமா? புதிய மோசேயை போல தெரிகிறார். அந்த மோசேயை போல இவரும் பயங்கரமா அற்புதங்களை செய்கிறாரு. அன்றைக்கு மோசே வழியாக கடவுள் கொடுத்த அந்த மன்னா தற்காலிகமா தான் அவருடைய வயிற்று பசியை அது போக்கியது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிற இந்த அப்பங்கள் எதை முன்னிறுத்துகிறது என்றால், அவர் தன்னுடைய உடலை அப்பமாக தருகிறார். நற்கருணையை அது நினைவூட்டுகிறது. நற்கருணைக்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமானவர்களே, நீங்களே உணவு கொடுங்கள் அப்படின்றது திருச்சபையை அது மையப்படுத்துகிறது. எப்படி 12 சீடர்கள் திரு அவையை பிரதிநிதித்துவம் படுத்துகிறார்களோ, அதுபோல் இன்றைக்கு திரு அவையில் இருக்கிற நீங்களும் நானும் நமது கடமை நீங்களே உணவு கொடுப்பது. உணவு கொடுங்கள் என்பது நம்முடைய கடமைகளை அது சுய ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். எது இல்லையோ அதுதான் அவங்களுக்கு கண்ணுக்கு படுது. எது இருக்குதோ அது அவளுக்கு கண்ணுக்கு படலை. இது நம்ம வாழ்க்கையில நடக்கும். எனக்கு திறமை இல்லை, எனக்கு அழகு இல்லை, என்னால் பாட முடியாது, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, எங்கள் சர்ச்சு சின்ன சர்ச்சு, நாங்கள் ஒரு சின்ன அன்பியம், இதை தான் நம்ம யோசிப்போமே தவிர, எது நம்மால் கொடுக்க முடியும், எதை நம்மால் செய்ய முடியும், எதை நம்மால் இன்னும் அதிகமாக உருவாக்க முடியும் என்கிற அந்த சிந்தனைகள் நம் கண்களுக்கு சிந்தைக்கு படுவது கிடையாது. அதை தான் சீடர்களும் சொல்கிறாங்க. என்கிட்ட இதை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மைதான். அது புறக்கணிப்பதற்கு வேறொன்றும் இல்லை. அவருடைய கணிப்பு சரிதான். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும் என்கிற அவருடைய கணிப்பு சரிதான். ஆனால் பாருங்கள், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் என்ன தெரிந்த அவர்களுக்கு இயேசு அவர்களோடு இருக்கிறார், இயேசையும் சேர்த்து எண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு உதிக்கவில்லை. அவர்கள் மறந்து போனார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வை மறந்து போனார்கள். அதனால்தான் பற்றாக்குறை அவர்களுக்கு பெரிதாகப்படுகிறது. பிரியமான அன்பு உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம துன்பத்தை, பற்றாக்குறையை அல்லது பெரிய நெருக்கடியை அனுபவிக்கிற பொழுதெல்லாம், எப்போல்லாம் இயேசுவை இன்க்ளூட் பண்ணிக்கிறோமோ, நம்ம வாழ்வில் சேர்த்து கொள்கிறோமோ, அப்போதெல்லாம் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், கொண்டாட்டம் கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், வளமை செழுமை கிடைக்கும். நம்ம இயேசுவை சேர்த்து கொள்ளாத நேரங்கள் தான் நாம் தனியாக இருக்கிறோம், கடவுள் கைவிட்டுட்டார் என்ற எண்ணமும் உணர்வும் நமக்கு மேலோங்கி நிற்கும். எனவே பிரியமானவர்களே, நீங்களே அவருடைய உணவு கொடுங்கள் என்றது இதுதான் நமக்கு சொல்லித் தருகிறது. மேலுமாக நாம் பார்க்கிறோம், இந்த திருப்பாடல்கள் 78வது அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். என்ன பேசுகிறாங்க? பாலை நிலத்தில் விருதளிக்க இறைவனால் இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எண்ணம் அவங்களும் கூட இருந்திருக்கும். யாருக்கு? அந்த அன்றைக்கு அப்போஸ்தலருக்கும் சீடர்களுக்கும் இருந்திருக்கும். என்ன பண்ணுறாங்க? மக்களை புல்தரையில் அமர ஆணையிட்டார். எல்லாரும் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த எண்ணம் இவர் பாலை நிலத்தில் உணவளிக்க இயலுமா அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் திருப்பாடல்கள் 78:18-19 வாசிக்கிற அந்த வார்த்தை இவர்களுக்கும் வந்திருக்கும், மக்களுக்கும் கூட வந்திருக்கும். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அவளுக்கு பிட்டு சீடனும் கொடுத்தார். இதே செயல்களை தான் ராவுணவின் நேரத்திலும் ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, இதே செயல்கள் தான். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களும் கொடுத்தார். இதே செயல்கள் அந்த ராவுணவின் நேரத்திலும் நடக்கிறது. தான் இது நற்கருணையை மையப்படுத்துகிறது என்று நம்முடைய விளக்க உரையாக சொல்லுகிறார்கள். சீடரும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். இந்திய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000 என்று நிறைவு பெறுகிறது. அப்போ 5 அப்பங்கள் 2 மீன்கள் எதை நினைவுபடுத்துகிறது என்றால் 5 நூல்களை அது அடையாளப்படுத்துகிறது. எப்படி இயேசு புதிய மோசேவாக அங்கே நமக்கு அந்த மக்களுக்கு தெரிகிறாரோ, பாலை நிலத்தில் அப்பங்களை பழுக செய்தது புதிய மோசேவாக அவர் தெரிந்தாரோ, அந்த 5 அப்பங்கள் சொல்வது 5 நூல்கள், யூதர்களுடைய 5 நூல்கள். முதல் நூல்கள் இல்லையா? தொடக்க நூல் புத்தகம், விடுதலை பயண நூல் புத்தகம், இணைச்சட்ட நூல் புத்தகம், எண்ணிக்கை நூல் புத்தகம், லேவிய நூல் புத்தகம். இந்த 5 நூல்களை அது அடையாளப்படுத்துகிறது என்று சில விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ 2 மீன்கள் என்ன ஃபாதர்? அந்த 2 மீன்கள் எதை குறிக்கிறது என்றால் சட்டத்தையும் இறைவாக்கினைகளையும் அது முன்னிறுத்துகிறது.
உருமாற்ற நிகழ்வு நமக்கு நினைவிற்கு வரும். அப்போ அங்க பார்க்குறோம், ஆண்டவர் உருமாறுகிற பொழுது ஒரு பக்கம் எலியாவும் ஒரு பக்கம் மோசேவும் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எலியா இறைவாக்கினர்களை முன்னிறுத்துகிறார், மோசே சட்டத்தை முன்னிறுத்துகிறார். எனவேதான் பாருங்கள், இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் எங்கே நிறைவு பெறுகிறது? அங்கே இயேசு கிறிஸ்து மெசியாவில் நிறைவு பெறுகிறது. சட்டங்களும் இறை வாக்குகளும் இறைவனில் இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவு பெறுகிறது. அப்போ பிரியமான அன்பு உறவுகளே, நாம என்ன பண்ணணும்னா, இந்த நிறைவு தருகிற, வாழ்வு தருகிற, மகிழ்ச்சி தருகிற, வளமையும் செழுமையும் தருகிற இயேசுவிடத்தில் ஓடி வர வேண்டும். அவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று இன்றைக்கு எசையா சொல்லுகிறார். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆண்டவரை நம்ம தேடாமல் இருக்கிறோம். ஆண்டவர் உளமாற தேடுறது கிடையாது. கடன் திருப்பலிக்கு ஏதோ ஒரு பொழுதுபோக்கு போவது போல அப்படி வேண்டா விருப்பு போயிட்டு வரோம். அப்படியே ஒரு சிலர் வந்தாலும் கோவிலுக்குள்ளே வராமல் வெளியிலேயே நின்று கொண்டு பல கதைகளை பேசி கொண்டிருக்கிற நல்ல சகோதர சகோதரிகளை நானும் என்னுடைய பங்கு பணியில் பார்த்துருக்கிறேன். திருவிருந்து நேரத்தில் எல்லோரையும் போல வரிசையில் வந்து அந்த திருவுடலை பெற்று செல்கிற அந்த அன்பு உறவுகளை நான் பார்க்கிறேன். மன வருத்தமாக இருக்கும். திருப்பலி வேளைகளிலே இறைவனை ஆராதிக்கிற, அவரை புகழ்கிற அந்த நேரத்தில் வெளியே நின்று பல கதைகளை அவர்கள் பேசிவிட்டு திருவிருந்து நேரத்தில் வரிசையில் நின்று அவர்கள் அந்த திருவிருந்தை பெற்று செல்லுகிற பொழுதெல்லாம் மனது வலிக்கும். அன்பு உறவுகளே, ஆண்டவரை தேடுங்கள், வாழ்வடைவீர்கள். ஆண்டவரை எப்படி தேட முடியும்? இறை வார்த்தைகள் வழியாக, அருட்சாதனங்கள் கொண்டாட்டங்கள் வழியாக, பிறகு தனிஜபத்தின் வழியாக, இப்படி நாம் இறைவனை தேட முடியும், இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும், செவி கொடுக்க முடியும். எனவே அன்பு உறவுகளே, இந்த வாசங்கள் கடவுளுடைய அன்பு ரொம்ப அளப்பரியது. அவர் பரிவு கொண்டாரு அப்படின்றமே, அதற்கு கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு உச்சரிக்கிறதுக்கு தெரியல. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பரிவு கொண்டா அப்படின்றது, நம்ம ஒரு சிலர் அழுவுறத்தை பார்த்து என்ன சோகமாக இருக்கிறியா, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறோம் இல்லையா? சந்தோஷமாக இருந்தால் முகத்தை, அகத்தின் அழகு முகத்தின் தெரியுன்றது போல் பரிவு என்பது இந்த அடி வயிற்றுலேருந்து அப்படி ஊற்றா அவன் மேலே ஒரு உணர்வு, ஒரு பெரிய ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்காக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் துன்ப வேளையில், துயரத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் என்ற ஒரு புத்தகத்தை ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட நான் அதை பற்றி பேசினேன். அந்த புத்தகத்தில் அந்த C.S. லூயிஸ் என்கிற அவர் சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ கடவுள் இங்கே காதோடு காதாக முணுமுணுப்பாராம், விஸ்பர், ரொம்ப மெல்லமாக பேசுவாராம். ஆனால் அதே வேளையில் நீங்கள் துயரப்படுறப்போ, துன்பத்தில் இருக்கிறப்போ அவர் சத்தம் போட்டு கத்துறாராம். தாங்க முடியாத வலியை போல வெளிப்படுத்துகிற விதமாக சத்தம் போட்டு கத்துறாராம். பரிவு என்பது அப்படி தான். நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் காசு பணமின்றி வாங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றாரு. வாழ்வை தருகிற, மகிழ்ச்சியை தருகிற, வளமையும் செழுமையும் தருகிற அந்த இறைவனை பற்றி கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தனிமான கடவுளே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களை உம்மோடு அழைத்து கொள்ளும், உம்முடைய அருகிலே வைத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்மை தேடவும் எங்களுக்கு ஆர்வத்தை தாரும், ஞானத்தை தாரும். உம்முடைய அன்னை மரியா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளத்தில் இருத்தி தியானித்தது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி தியானித்து நீ தருகிற வாழ்வையும், நீ தருகிற மகிழ்ச்சியும், வளமையும், செழுமையும் நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களை கிருபை தாரும். நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். பிரியமான அன்பு உறவுகளே, இந்த காணொலியை, இந்த நற்செய்தி பகிர்வை நீங்களும் உங்கள் உற்றார் உறவினரோடு பகிர்ந்து கொடுத்து அவர்களை இதை கேட்க முடியாத செய்ய அழைக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறேன்.